வீரத்துறை விவேகானந்தர் ஞான குழந்தை. அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நரேந்திரன் மிகுந்த அறிவாளியாக துருதுருவென்றிருப்பான். நல்ல நினைவாற்றல் கொண்டிருந்தான். நரேனின் 6வது வயதில் அவனுக்கு அவனது தாயார் மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை சொல்வார். மகனை மடியில் உட்கார வைத்துக் கொண்டே புராண இதிகாசங்களை படிப்பார் அவரது தாயார். மகனுக்கு கதை சொல்வதற்கும் மேற்படி நூல்களில் இருந்து கதைகளை நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்வார். எதையும் ஒரு முறை கேட்ட மாத்திரத்தில் அதை நினைவில் வைத்துக் கொள்வார். அந்த அளவுக்கு அறிவாளியான குழந்தை. அதேபோல் சின்ன வயதில் வீட்டுக்கே வந்து கல்வியை போதிக்க ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். கல்வியை போதிக்க ஆசிரியர் நடத்தும் பாடங்களை மிக கவனமாக கேட்பான். ஆசிரியர் பாடத்தில் ஏதேனும் குறுக்கு கேள்வி கேட்டால் பளிச்சென்று பதில் வரும். நரேனின் அபாரமான நினைவாற்றல் கண்டு வியப்பு மகிழ்ச்சியும் கொண்ட ஆசிரியர், இவன் சாதாரண குழந்தை அல்ல, இவன் ஒரு ஞான குழந்தை என்று பாராட்டினார் அவரது ஆசிரியர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய நரேன் இசை பக்தியிலும் சிறந்து விளங்கினான். கண்மூடி இறைவனை நினைத்திருப்பது, மனதை ஒருமுகப்படுத்தி தியானிப்பது அவனுக்கு கைவந்த கலையாகும். இப்படி பல நல்ல குணங்கள் படிப்பு சேர்ந்த நரேன் வளர்ந்தான். சிறுவன் நரேன் ஒரு சமயத்தில் தன்னுடைய சகோதரிகள் இருவரையும் படாத பாடுபடுத்திவிட்டான். அவர்களும் தங்களது செல்ல தம்பி என்பதால் அவன் தொல்லைகளை பொறுத்துக் கொள்வார். நமது சொந்த மனப்பான்மை தான் நமக்கு ஏற்ற போல் உலகத்தை தோன்றும்படி செய்கிறது. நமது எண்ணங்களை பொருட்களை அழகு பொருந்தவையாக ஆக்குகின்றன. நமது எண்ணங்களை அவைகளை அவலட்சணமாக்கும். இந்த உலகம் முழுவதும் நமது சொந்த மனத்திலேயே அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றையும் சரியான முறையிலே புரிந்து கொள்ள கற்றுக்கொள் என்று மனதின் ஆற்றலை பற்றி விவேகானந்தர் கூறுவார்.